அங்கேயே இந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருப்பா. அப்ப அவங்க வீட்டு செவத்துல ஒரு புழு இருக்கு. அதை எடுத்து கையில வச்சு பாத்துட்டு இருக்கா. அவளுக்கு அந்த புழுவை ரொம்ப பிடிச்சிடுது. அதுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விடுறா. அதுக்கப்புறம் அது குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி குடுக்குறா. ஆனா அந்த தண்ணியை குடிக்காம அவளோட கையில இருக்க ரத்தத்தை குடிக்குது. ஆனாலும் அதை பெருசா எடுத்துக்காம சந்தோஷமா கொடுக்கறா. இப்ப அந்த பொண்ணு கொஞ்சம் வளர்ந்துடுறா. அந்த புழுவும் அவ ஹைட்டுக்கே வளர்ந்துடுது. இப்ப உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அதே நேரத்துல அந்த புழு அந்த பொண்ணோட கையில இருக்க ரத்தத்தை எல்லாம் குடிச்சிட்டு இருக்கு. இப்ப அந்த பொண்ணு வளர்ந்துடுறா. இப்போ ஒரு நாள் அவ நைட்டு தூங்கி எழுந்து பாக்குறா. அப்ப அவ கையில ஏதோ காயமா இருக்கு. ஆக்சுவலா அந்த புழு இப்ப தூங்குனதுக்கு அப்புறம் அவ கையில இருக்க ரத்தத்தை எல்லாம் குடிச்சிருக்கு. சரி இதுக்கு ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்காக பிஸ்கெட்ல செஞ்சு எடுத்துட்டு போய் கொடுக்குறா. ஆனா அந்த புழு அதெல்லாம் பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுது. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஏதோ ஒரு சத்தம் கேட்கறது பார்த்தா அந்த புழு அதோட கூட்டத்தையே கூட்டிட்டு வந்திருக்கு. அங்க இருக்க எல்லா பொருளையும் அடிச்சு கீழே தள்ளி விடுது. இப்போ இந்த பொண்ணு இது எல்லாத்தையும் பாத்துறா. பாத்துட்டு அங்கே தப்பிக்கலாம் ட்ரை பண்றா. அந்த நேரத்தில் அந்த புழு அவளை பிடிச்சி கழுத்தெல்லாம் நெரிச்சு அவளை கொன்னு அவளோட ரத்தத்தெல்லாம் உறிஞ்சிடுது. இப்படிதான் சில பேர் நம்ம என்னதான் அவங்களுக்கு நல்லது பண்ணாலும் இந்த புழு இந்த பொண்ணோட ரத்தத்தை உறிஞ்ச மாதிரி நம்மளோட வாழ்க்கையும் சில பேர் உறிஞ்சிடுறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.